என்னடா பெரிய சிந்தனை ஜெயிலுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள் உள்ள கதை எழுதுவாங்களே அது மாதிரி ஏதாவது அந்த நினைப்பெல்லாம் உனக்கு வராது. எவங்கிட்டடா ஓச்சி பீடி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருப்ப. கலப்படுறான் வாட வந்த பிறகு போட்டா போகுது. அவன் தலையிலையா போய்ந்தா கோபாலா உங்களுக்கு ஒரு புண்ணி. உங்க 2 பேருக்கு விடுதலை. அந்த ஜெயிலரையா வீடுக்கு போய் சொல்லிட்டு போடப்படுங்க. விடுதலை எந்த தலையில சொல்லி என்னையா அது? முன்னெச்சரிக்கை எதுவும் சொல்லாம திடீர்னு விடுதலைங்கிறீங்க. இப்படி திடுத்துப்புன்னு சொன்னா நாங்க எங்க போறது? நீ சொல்லிவிட்ட சாதாரணமா விடுதலைன்னு வெளியில போய் பார்த்தா தானையா தெரியும். இங்கேயாவது ஜெயில்ல யார் யாரு என்னென்ன செய்யறாங்கன்னு டயப்படி தெரியும். வெளியில எவன் என்னென்ன செய்வான்னு தெரியாதே. பாவம் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. விடுதலை ஆகிறத பத்தி ஒண்ணு இல்ல. வெளியில அதே கட்சி தான் ஆளுதா இல்ல கவுத்தானுங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? பாவம் நீங்களும் எங்களோடய இருக்கீங்க. நாம வர்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருக்காருல்ல. ஆனா ஒண்ணு, வெளியில ஒரே குழப்பமா இருக்கிறதா. இந்த நேரத்திலயா எங்களை வெளியில அனுப்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? என்ன பண்றது? இன்னையோட உங்களுக்கு தேதி முடிஞ்சு போகுது. தேதி எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாது. எக்ஸ்டனா? இது என்ன ஜெயில் நினைச்சீங்களா? வில்லேஜ் நடத்த நினைச்சீங்களா? போங்கன்னா துணிமணியில தர மாட்டீங்களா? கொடுப்பாங்களா? துட்டு கொடுப்பாங்களா? போட குடிங்க. போங்களா? இனிமே நீ அள்ளி போடு. போட சிகரெட் இருக்கா? இருக்கு. என்ன சிகரெட்? ஒரு பாக்கெட் கொடு. அப்படியே ஒரு சின்ன கட்டு பீடி கொடுங்க. அதெல்லாம் இந்த கடையில விக்கிறது இல்லையா? சரி, உங்ககிட்ட வாங்கி தம்மடிச்சுட்டு போறேன். அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. சொல்ற மாதிரி எப்படி இன்னைக்கு சாயந்தரமே உள்ள போயிடுற மாதிரியா? ஒரு வாரத்துக்காவது வெளியே இருப்போம்டா. தண்ணி வேண்டாம், வாங்க. திங்காதடா. பேப்பர் இருக்கா? இருக்கு. கடைக்காரர் உள்ள போன இப்படியே செஞ்சீங்கன்னா நம்ம தான் உள்ள போகணும். என்ன விலை? 60 காசு. ரொம்ப விலை ஏறி போச்சு. ஒரு பேப்பர் கூட. நாட்டு நடப்பே தெரியல. படிப்போம். காசு எதுக்கு? நாங்க விலைக்கு வாங்கல, பார்த்துட்டு கொடுத்துறோம். அப்படித்தான். பட்டப்பகலில் பங்களா கொள்ளை. ஓடும் பெண்ணிடம் ஓடி ஓடி கொள்ளை. வைர நகை அபேஸ். என்னடா ஒவ்வொன்னையும் படிச்சுட்டு என்ன உத்து உத்து பாக்குற? நானும் உன்னோட ஜெயில இருந்தவன் தானே. ஆமா, எந்த கோஷ்டி இப்படி ஒர்க் பண்ணுது? இது ரொம்ப தப்பு. சரியில்லைன்னு இப்படி திருட்டு தொழில் பெருகிட்டே போனா ஜெயில் கம்பிய புடுங்கி பீச்சில் இருந்தே நட்டுட்டு போக வேண்டியது. அப்போ ஜெயில் விரிவடையும். இங்க பாத்தியா? காணவில்லை. என்னத்த முருக திண்டான பேப்பரை தூக்கி வர்றீங்க. பொய்யாமொழி என்ற ஊமை பையன் சுமார் 20 வருஷமாக காணவில்லை. காணாமல் போகும்போது அவனுக்கு 7 வயது இருக்கும். ஏராளமான சொத்தும் பணத்தோடு உள்ள பாட்டி படுத்த படுக்கையாக படுத்திருக்கிறாள். கீழ்கண்ட ஊர் பெயரை அவனிடம் சொன்னால் அடையாளம் தெரியும். அன்புள்ள பாட்டி சீதாலட்சுமி, அலிவலம் கிராமம், தஞ்சை ஜில்லா. தஞ்சை. காணாம போனவன் ஊமையா? உழைக்கிறதுக்கு ஆண்டவன் எப்பவாவது ஒரு தடவை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அப்ப இன்னைக்கே அந்த அட்ரஸ்ல பூந்துருவோம். சரி, ஊமையா நடிக்கிறது யாரு? நான் தான். ஏங்க நடிடா. அப்ப அப்ப போட வாத்து மாதிரி என்ன பாரு. குட்டி நாய் குறைக்கிற மாதிரி. நீ ஒண்ணு நடிக்க வேண்டாம், நான் நடிக்கிறேன் பார். சரி, நான் ஊமையா நடிக்கிறேன் பார். எப்படி? நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க, என்ன வரலையே? இருந்தா வந்திருக்க மாட்டானாமா. நீங்க கவலைப்படாதீங்க, வந்துருவோம். வந்து சேர்ந்துட்டியாப்பா? இவ்வளவு நாள் எங்கப்பா இருக்கு? என்னப்பா சொல்றான்? வீடுகளுக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தானா. கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரியா வந்து சேர்ந்துட்டீங்களே. நான் தாங்க. நீங்க கொடுத்த விளம்பரத்தை இவனுக்கு படிக்க தெரியல, நான் தான் படிச்சு கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்லல, கொள்ளி வைக்க என் பேரை வந்துடுவாங்க. என்னப்பா சொல்றான்? எப்ப கொள்ளி வைக்கன்னு கேட்க. நான் உயிரோட இருக்கும் போது கொள்ளி வைக்காத, அப்புறம் வை. அப்படியே செஞ்சிடறோம். ஏண்டா பூண்டை கொட்டின? என்ன
காணுமா? யாரு? பாட்டியா? உடம்பு சரியில்லையா? ஊருக்கு போகணுமா? சரி சரி, இந்த பணம் இந்த போயிட்டு வா. அப்பா, நல்ல தமிழ் பேசி 2-3 நாள் ஆச்சு. எதுக்கு எடுத்தாலும் பெப்ப பெப்பேன்னு பேசி வாயே ஒரு பக்கம் கோழி போச்சு. வந்தமா பேசணுமா முடிச்சமான் இருக்கா. இந்த கிழவி ஒரே இழுக்கிறாளே. என்ன பண்ண சொல்ற? கிழவிய சங்க புடிச்சு ஒரே அமுக்க சொல்றியா? அம்மாவும் பாட்டியும் போட்ட நகைகளை பாத்தியா? இன்னும் நீ திருந்தவே இல்லடா. என்ன? எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டிருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்றேன்? எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான். சிச்சி, அகப்பட்டதை அடிச்சுட்டு உடனே போயிடக்கூடாது. கிழவி பொன்முட்டையிடுற பார்த்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்டிட்டு போடுவோம். ஆள் வராங்கடா. ஏன்டா பேப்பேன்னு உயிரை வாங்கி தொலைகிற? இவன் மீனாட்சி பாட்டி பேரன், காணாம போனவன் ஊமை. உண்மையாவே ஊமையா இல்ல ஊமை மாதிரி நடிக்கிறானா? என்ன பாட்டி ஒரு நல்லா இருக்குங்கிறியா? என்ன இவன் இந்த ஊருங்கிறான்? ஏடா வம்பா போச்சு. இனி இவன் வேற தொல்லை கொடுப்பான் போல இருக்கு. போறான் பேட. வாய முடிட்டு வா. போறது ஏன்டா என்ன ஏமாத்துற? என்ன சொல்றான்? அடிச்சா பொழுதுவான்னு சொல்றான். அப்ப அடிக்க. உண்மையான ஊமைக்கு பலம் அதிகம் போல் இருக்கு. பண்ணையறையா சொத்துக்காக ஊமையா நடிக்கிறான். இவனை கொஞ்சம் கவனிங்க. யாரா நீ? வாய் வராத நடிக்கிறியா? இந்த ஊர் சட்டத்துக்கு தெரியுமில்ல, விஷம் கொடுத்து கொண்டுடுவேன். பேசுற உரிச்சிருவேன். கிளவி உங்க இடத்துல யாரும் பேர இப்படி வாட. நல்லா பார்த்து சொல்லு. முதல்ல வந்தானே ஊமை, அவன் தான் என் பேரன். மூக்கு முடியுமா இருக்கானே. மரியாதை வெளியில போட. பையன் ஜிலு ஜிலுன்னு இருக்கான். குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அதுதான் தேட சொல்லி இருக்கேனே. சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. உட்காருமா. ஐயா யாரு? ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம். ஆமா. இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை. கூட்டிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே, பொண்ணு பிடிச்சது போட்டிருக்கு. என்ன அழகு, எந்த கலர். ஆண்டவன் போய் தலை. ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு முடியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. இவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிடணும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க ஊமை, அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பாடினா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேட்கறது? நாம இருக்கிறோம்ல. பேப்பையான் பாடுதான்.
சிரிக்கிறான் செவிட்டு பையன். பொம்பளைய பாத்துட்டான்ல, புரியாம தடுமாறுறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷங்க. என்னையா சொல்றான்? கல்யாணம் தான் நடந்துருச்சு, சாவி கொத்த கொடுத்துட்டா குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றேங்கிறான். கொடுக்க வேண்டியதானே? சொரண்டாதரா, சொல்லிட்டல்ல. இவ என்ன சொல்றா? சாவி கொட்ட அவ வச்சுக்கணுமா? படி ஆச்சு, இப்பவே இப்படி இருக்காளே. சாவி கொடுக்கலன்னு கவலை இருக்குது. அதுதான் 100 ரூபாயும் போட்டிருக்கேன். படுத்திருக்கும் போது அறுத்துடு. இவ இப்பவே இப்படி இருக்காளே. இவ என்ன சொல்றா? சாவி கொத்தி வீட்டை இருக்கணுமா? அடி ஆத்தி, இப்படி மாறி மாறி கேட்டா யார் கையில கொடுக்கறது? ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நீதான் குடும்பத்தை நடத்தணும். இந்த சாவி கொடுக்காத. இவர்தான் உண்மையான பொய்யா முடியும். ரிப்போர்ட் கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் தான் உண்மையான பொய்யா மொழி. நான் தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். பாட்டி, நீ என்ன சொல்ற? இவன் தான் உண்மையான பேரை நம்பி வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. கல்யாணம் பண்ணிட்டா உண்மையான பேரன் ஆயிடுவானா? இப்ப என்ன பண்றதுங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க ஊர் விஷயம். இதுல யார் உண்மையான பேரன்னு தெரியல. பஞ்சாயத்து கூட்டி உண்மையான பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாதவனை நானே உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். நீங்க புறப்படலாம். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டையால் அடிச்சாதான் உண்மை வெளி வரும். வைத்தியரே, இவங்களை பிடிச்சு கட்டுங்க. அப்ப நான் போறேங்க. நீ தானே கூட்டிட்டு வந்த. இரு கரெக்டா சொன்னீங்க. நான் போறேங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. இனிமே அடிச்சா நான் தாங்க மாட்டேன். பேசிட்டியாடா? பேசுவேன்டா. இத்தனை நாள் நான் ஊமையா இருந்தேன். இனிமே நல்லா பேசுவேன். வாய்கிலேயே பேசுவேன். பேசிக்கிட்டே இருப்பேன். ஐயா, இவன் தான் எதுலயும் சமபங்கு வேணும்னு கேட்டான். இவனுக்கு 4 கொடுங்க. ஐயா, இவங்க 2 பேரையும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அவரோட என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. பாவி, நீங்க ஓமை இல்லையா? வைத்தியரே, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்ல. ஏறப்படி சோறு கிடைக்கும்னு இவனுங்க சந்தோஷப்படுவானுங்க. பாட்டியோட நிலத்தை உழ வச்சு இவனுங்க முட்டிக்கால பேத்துருவோம். அவுத்து விடுங்க இவனுங்களை. அப்பதான் புத்தி வரும். சண்டை போடாம வேலையை பாருங்கடா. உடையா உனக்கு வந்த கேத்துல தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஆடிப்பாடி வேலை செஞ்சால் பெருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது.